श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। जानकी कांत स्मरणे जय जय राम राम। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। நமஸ்காரம். ராமகதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு பூர்வாங்கமாக பல விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அயோத்தியாவை பற்றி பார்த்தோம். அயோத்தியா எப்படி மேலே இருந்து வந்தது, அதனுடைய இயல்பு பூர்ணமாக அவ்வாறே இருக்கிறது என்பதை பார்த்தோம். இந்த ராமாயணத்தில் முக்கியமாக இன்னொரு நகரம் என்னன்னு பார்த்தா லங்கை. இந்த பக்கம் அயோத்தியாவில் ஆரம்பித்து லங்கை வரைக்கும் இருக்குது. லங்கையிலேருந்து மறுபடியும் அயோத்தியா வரைக்கும் வருது. அதனால் ரெண்டு புள்ளிகள், ரெண்டு பாயிண்ட், இந்த பக்கம் அயோத்தியா, அந்த பக்கம் லங்கை. அயோத்தியாவை பற்றி ஒரு மாதிரி பார்த்தோம். அந்த அயோத்தியாவை பற்றி பின்னாடி பாலகாண்டம் ஆரம்பிக்கும் போது வால்மீகியும் சொல்ல போகிறார். லங்கையை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். இந்த லங்கையை பற்றி என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, உலகத்தில் யுகமாறுதல் ஏற்படும் போது சத்திய யுகத்துலேயும் கலியுகத்துலேயும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமானவர்கள் கூட அனுமானித்துக்க முடியும். ஆனால் இந்த சிருஷ்டியோட செயலில் ஒரு எதிர்ச்செயலோட ஒரு ஒத்துமை, சமத்தன்மை இருந்துட்டுருக்கு. இந்த சிருஷ்டி ஆரம்பமாகும் போதே இந்த திவ்ய பகவத் நாமங்கள், திவ்ய பகவத் லோகங்கள்னால் புவியில் தோன்றுகிறது. எப்படி அயோத்தியா இங்கே தோன்றித்து, எப்படி விருந்தாவனம் இங்கே வந்தது, இது போன்று காஞ்சி, இது மாதிரி இது எல்லாமே மேலேருந்து இந்த திவ்ய லோகங்கள் இங்கே வந்திருக்கு. அதனுடைய திவ்ய லோகத்தினுடைய ஒரு பகுதி தான் இங்கே. அந்த மாதிரி திவ்ய லோகங்கள் தோன்றும்போது அசுரருடைய லோகங்களும் இங்கே வெளிப்படுறது, தென்படுறது. தேவர்கள்னால் சொர்க்கத்தில் இருந்தா, தைத்தியத்தானவர்கள்னால் கீழ்லோகங்களில் இருக்கா. தேவர்கள் சொர்க்கத்தில் இருக்கா, மேல் லோகங்களில் இருக்கா. தைத்தியத்தானவர்கள் இவாள்னால் கீழ்லோகங்கள் இருக்கா. இது ஒரு ஒழுங்குமுறை. மாமன்னர் திவோதாஸ் அப்படிங்கிற ஒரு மன்னராக இருந்தபோது இந்த ஒரு ஒழுங்குமுறை அமைந்தது. அவர் வாரணாசியை தன்னோட தலைநகரமாக வச்சிருந்தார். அதாவது இந்த லோகம்ன்றது எப்படின்னாக்க, இந்த தேவலோகங்கள் கீழ்லோகங்கள் எல்லாம் சேர்ந்தது. அவர் வாரணாசியை தன்னோட தலைநகரமாக வச்சுருந்தார். இந்த அந்த நகரத்தோட கதை சிவச்சரித்திரத்தில் வருது. அந்த காலத்து சத்தியயுகத்தில் இந்த தேவர்கள்னால் இந்த பூமிக்கு வருவா அல்லது இங்கே குடியேறுவா. ரொம்ப சாதாரண விஷயமாக இருந்தது. மனிதர்கள் கூட தன்னோட சாமானிய உருவத்தோடு தேவலோகத்திற்கு இந்த சரீரத்தோடையே போயிட்டு வந்துட்டுருந்தா. தசரதன் போர் புரியத்துக்கு உதவி பண்ணுறதுக்கெல்லாம் போயிருக்கான். மேலே இருக்கிற இந்த தபோலோகம், மகர்லோகம், ஜனலோகம், சத்தியலோகம் வரைக்கும் இருக்கே, அங்கே இருக்கிற ரிஷி முனிவர்கள்லாம் இந்த பூமியில் இருக்கிற பிராமணர்களோட சாமானிய சமுதாய சம்பந்தம் வைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அதே சமயத்தில் இந்த அதோலோகம் கீழே தைத்திய தானவர்கள், அரக்கர்கள், அவள்லாம் பூமிக்கு தங்களோட நகரங்களை எல்லாம் அமைத்து கொண்டார்கள். அப்போ இந்த உபதேவதைகள், இந்த வானரம், கரடி, நாகம், இந்த இனத்தவர்கள்லாம் உபதேவதைகள்னு பேர் அவளுக்கு. அவள்லாம் இந்த பூமியில் வசிக்கிறது ரொம்ப விருப்பப்பட்டா. கலியுகம் வந்தது. மனுஷனுக்கு அல்பமான சரீரம், சத்துவமும் ரொம்ப அல்பமாயிடுது. அதனால் தேவர்கள் அதுக்கு ஒரு நேரான தொடர்பில் சாமானிய உருவத்தில் வரத்திற்கும், உபதேவதைகள் தான் மனிதர்களோட நடுவில் வசிப்பதற்கும், அதனோட ஒரு சமுதாய சம்பந்தம் வைத்து கொள்றதுக்கும் இந்த பூமி தகுதி இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா மனிதனுடைய அற்பமான சரீரம், அவனுடைய அற்பமான சத்துவம் கொண்டது. அதனால் இந்த தேவர்கள், உபதேவர்கள் எல்லாரும் இந்த பூமியை துறந்து போய்விட்டா. இந்த உலகத்தோட சூழ்நிலை அவர்களுக்கு பொருத்தம் இல்லாமல் போயிடுத்து. திரேதாயுகத்தில் பூமி மேலே தேவர்கள் தங்களுடைய குடியிருப்பை
வைக்கலை. ஆனால் பூமிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா. மனிதர்களில் கூட ரொம்ப திறமையுடையவர்கள், சக்தி உடையவர்கள் மட்டும்தான் அந்த சொர்க்கம் முதலிய லோகங்களுக்கு உடலோடு போயிட்டு போகிறதுக்கும் திரும்பி வரத்துக்கும் சமர்த்தர்களாக, சக்தி உள்ளவர்களாக இருந்தார். இந்த உபதேவதைகள் இருந்த வானரம், கரடி, நாகம் மற்றும் இந்த அரக்கர்கள், இவர்களுடைய வாசம், இவர்களுடைய வசிப்பு இந்த பூமியில் இருந்துருந்தது திரேதாயுகத்தில். இந்த தைத்திய தானவ தேவர்கள் கூட இந்த உபதேவதைகளில் கலந்துட்டு கொஞ்சம் பேர் பூமியில் வசித்துட்டு இருந்தா. துவாபர முடிவு வந்தது, நிலைமை மாறி போச்சு. இந்த பூமியோட சூழ்நிலை, பூமியை உபதேவதைகள் கூட வேண்டான்னு விட்டுட்டு போகும்படி ஆயிடுத்து. மகாபாரதத்தில் தானவேந்திரன் மயன் மட்டும் பூமியில் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அது கூட குடும்பத்தோடு இல்லை, அவர் தனியாக வசித்துட்டு இருந்தார் இங்கே. அதே போல் ரொம்ப குறைவான நாகங்களும் வானரர்களும் கரடிகளும் அரக்கர்களும் பூமியில் வசித்துட்டு இருந்தா துவாபரம் முடிகிற சமயத்தில். வானரங்கள்லேயும் திவிதனும் ஹனுமானும் மட்டும் இருந்தா, மற்ற வானர தோழர்கள் கூட இல்லை. கரடிகளில் குடும்பத்தோடு ஜாம்பவான் மட்டும் இருந்தார். நாகங்களும் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருந்தா. அரக்கர்கள் கொஞ்சம் பேர் அவசியமாக இருந்தா. ஆனால் அவள் எல்லாரும் மகாபாரத போரில் வேரோடு சம்ஹாரம் செய்யப்பட்டா, அழிக்கப்பட்டு விட்டா. இந்த பிறந்த உடனே, தோன்றின உடனேயே ஒரு யுவனை போல உருவம் கொண்டவர், விருப்பப்படி உருவம் தருப்பதில் திறமையுடையவர்கள், மனிதர்களைப் போல நாடு நகரங்களை அமைத்து வீடுகளையும் அமைத்து கொண்டு வசிப்பவர், வித்வான், பலசாலி, மேலும் ரொம்ப அழகான உருவ அமைப்பு, குணம், நல்ல இயல்புடையவர். இதெல்லாம் உபதேவதைகள். அந்த உபதேவதைகளுடைய மனைவியர்கள்னால் கர்ப்பம் தரித்தவுடனே விருப்பப்படி அந்த க்ஷணமே பிரசவிப்பதற்கு சமர்த்தர், சக்தி உள்ளவா. இவா எல்லாரும் கலியுகத்தோட ஆரம்பத்திலேயே இந்த பூமியை திறந்து போய்விட்டா. இந்த வானரர்கள், கரடி, நாகர்கள், அரக்கர்கள் முதலிய இந்த எந்த உபதேவதையுடைய இனத்தோட சின்னமும் இப்போது இந்த பூமி மேலே கிடையாது. இப்போது இந்த கலியுகத்தில் தற்காலத்தில் இருக்கிற குரங்கு, பாம்பு, கரடிலாம் இருக்கே, இதையெல்லாம் அந்த சமயத்துலையும் இருந்தது. ஆனால் அந்த உபதேவதைகள் இந்த பாம்பு, கரடி, குரங்குலேருந்து வேறுபட்டவர்கள். அந்த உபதேவதைகளான வானரம், அது வானரம், நாகர், கரடி, இந்த உபதேவதைகள் இப்போ இருக்கிற குரங்கு பாம்புலேருந்து வேறுபட்டவர்கள். அந்த உபதேவதைகளுடைய இனம் இப்போ பூமியில் இல்லை. இது ஒரு உண்மை. சிருஷ்டியில் சாத்வீகத்தன்மையோட முக்கியத்துவம் பூமி மேலே இருக்கும்போது இந்த ராஜச தாமச பாவங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடம் தேவையாக இருக்கே. இயல்பாக சத்திய யுகம், திரேதா யுகம், அங்கே ராஜசீக தாமசிக பாவங்கள் அடர்த்தியாக இருக்கும் ஒரு இடத்துல. அந்த மாதிரி இருந்த ஒரு இடத்தோட பேர் தான் லங்கை. லங்கையில் தொடக்கத்திலேருந்தே யக்ஷர்கள் அல்லது அரக்கர்களுடைய வாசம்தான் இருந்துன்னு வந்தது. அது இப்போது நான் சொல்ல போகிறது ஸ்ரீ சுதர்சன் சிங் அப்படிங்கிறவர் ஸ்ரீ சுதர்சன் சிங் சிம்ஹா அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் எல்லா ராமாயணங்கள், பாத்ம புராணம் எல்லாத்தையும் சேர்த்து அதிலேருந்து கோர்த்து கொடுத்துருக்கார். ராமகதை வரும்போது அடியன் வால்மீகியை ஒட்டி தான் சிறுவாக சொல்ல போகிறேன். இப்போ சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த லங்கை பாரதத்துடைய தென்பகுதியில் 100 யோஜனை தூரத்தில் கடலின் நடுவே லங்கை இருந்தது. இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது, மற்ற நூல்களோட கூட இருக்குது. இந்த 100 யோஜனை தூரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 700 மைல்னு வச்சுக்கலாம். 700 மைலும் இருக்கலாம், 1000 மைல் இருக்கலாம், 7 மைல்கிறா, 10 மைல்கிறா, இந்த மாதிரிலாம் இருக்குது.
இப்படி பார்த்தா தற்போதைய ஸ்ரீலங்காவுக்கும் அந்த லங்கையோட எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறான். இப்போ இருக்கிற ஸ்ரீலங்காவோட குறிப்பு தெளிவாக சிம்ஹலத்தீவு என்ன அந்த பெயர்கள் நூல்களில் வந்திருக்கு. சிம்ஹலொலுங்கேதி அப்படின்னு பாகவதம் 5:19-30 ஒரு குறிப்பு இருக்குது. இந்த ஜம்பு தீபம் இருக்கே, இதோட உபத்தீவுகளோட வர்ணனையில் ஸ்வர்ணப்பிரஸ்தம், சந்திரசுல்கம், ஆவர்தனம், ரமணகம், மந்தரஹரினம், பஞ்சஜன்யம், சிம்ஹல், லங்கா அப்படின்னு இந்த வரிசையில் அதை சொல்லியிருக்கா. இதுலேருந்து இந்த சிம்ஹல் ஸ்ரீலங்காவிலேருந்து தனியாகவும் அதற்கு தாண்டி லங்கையோட இடம் இருக்குது அப்படின்றது தெரிகிறது. இந்த வர்ணனை பிரகாரம் பார்த்தா கிழக்குலேருந்து மேற்காக வச்சு பார்த்தோம்னாக்க சிம்மல் மேற்கு லங்கையோட இடமாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது இதில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஏதேதோ போட்டு உண்மையை மறைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கா. அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயம் என்பதற்காக தெரிவித்தது. வால்மீகி ராமாயணத்தில் பகவான் ராமன் புஷ்பக விமானத்தில் லங்கையிலேருந்து வரார். அப்போ ஸ்ரீ ஜானகிக்கு கீழே பார்க்குற இடங்கள்லாம் அப்படியே அறிமுகப்படுத்திகிட்டே வரார். அந்த வர்ணனை இருக்குது. அதில் அவர் சிம்மலத்தீவையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? லங்கையிலேருந்து விமானத்தின் மூலம் அயோத்தியாவுக்கு வரும்போது மேலே இருந்து சிம்மல் காணப்பட்டது அப்படின்றது தான். இதெல்லாம் கவனத்தில் வச்சு பார்த்தாக்க இப்போ தற்காலத்தில் லங்கை இருக்கிற இடம் வேறொரு இடம்னு தெரிகிறது. லங்கை நாலா பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீவு. அதற்கு பக்கத்தில் இருந்த பூமி பகுதி பாரத வருஷம். இது லங்கையிலேருந்து வடக்க 100 யோஜனை தூரத்தில் இருந்தது. இந்த தீவில் 3 சிகரங்கள் இருந்தது. அதனால் திருக்கூடம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மலை இருந்தது. அந்த தீவு முழுவதிலுமே அந்த மலையோட விஸ்தாரம் இருந்தது. ஆனால் அந்த மலையோட நடு சிகரம் இருக்கே, அது மட்டும் சமதளமாக இருந்துதான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விசாலமாகவும் இருந்தது. இந்த சிகரத்தை மேலே தான் தங்க நகரமான லங்கை அமைக்கப்பட்டிருந்தது. பிரம்மா சிருஷ்டிகர்த்தா படைக்கும் போதே இந்த அசுர நகரத்தோட நிர்மாணத்தை விஸ்வகர்மா மூலம் பண்ணி வச்சிட்டார். இந்த நகரம் அசுரர்களுக்கு நமக்கு நல்ல தலைநகரமாக இருக்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமுடையமாக தோன்றித்து. நாலா பக்கமும் பறந்து கடல் போன்ற பாதுகாப்பு இருக்குது. ஜன்ம சித்தர்களான வான வழியே செல்லும் திறமை பெற்ற அசுரர்கள் அரக்கர்களுக்கு கடல் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது பிறவி சித்தர்களாம் அந்த அசுரர்கள் அரக்கர்கள்லாம் வானத்து வழியாக பறந்துட்டே போயிடுவா. அதனால் இந்த கடல் பக்கத்தில் இருக்கிறதுன்றது எந்த பயமோ அவர்களுக்கு எந்த ஒரு இதுவோ கஷ்டமோ கிடையாது. மனிதர்கள்கிட்டேருந்து அவளுக்கு பாதுகாப்பு தான் தந்தது. மனிதர்கள்னால் சிறப்பாக பாரதத்தில் திவ்யாஸ்திரங்கள் அறிந்தவர்கள் சத்திரியர்கள். அந்த சத்திரியர்கள்கிட்ட சுரர் அசுரர் எல்லாரும் பயப்பட்டார்கள். சத்திரியர்கள்னால் திவ்யாஸ்திரங்கள் அறிந்தவர்கள்னாக்க ரொம்ப பெரிய விஷயம். நம்ம புராணங்களில் பார்த்தோம்னாக்க இப்போ இருக்கிறதுலாம் கிடையாது. அப்போ இருக்கிற அவளுடைய சக்தி ஞானம். சத்திரியர்களுக்கும் வேத பாடம்லாம் உண்டு. அப்போ தான் அஸ்திரங்கள்லாம் மந்திரங்கள்லாம் அவளுக்கு பிரயோகம் பண்ண முடியும். சுரர்கள் அசுரர்கள் எல்லாருமே அவகிட்ட பயப்பட்டா. அதனால் அந்த பெரிய சுற்றி இருக்க கடல் மூலம் மனிதர்கள்கிட்டேருந்து அவள் அசுரர்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பு, ரொம்ப பெருமையாக இருந்தது அவளுக்கு. இந்த ஆசுர சுபாவம் என்ன? அவளுக்கு போகம்தான் முக்கியம். ரொம்ப தங்கமணி அவளை ரொம்ப ஆகர்ஷிக்கும். ரொம்ப பிரியமான அவளுக்கு. விஸ்வகர்மா லங்கையோட நிர்மாணம் பண்ணும்போது ஸ்வர்ணபுரியோட உருவத்தில் பண்ணினார். அசுரர்கள் இதை இருப்பிடமாக பண்ணிக்கொள்ள விருப்பப்பட்டார். தானவ மகாசில்பி மயன் இந்த நகரத்தை மீண்டும் அலங்கரித்து கொடுத்தார் அவர்களுக்கு. இந்த லங்கை தேவ தானவர் 2 பேரோட உன்னதமான கலைகள்னால மிகவும் சிறந்த கலை நகரமாக அலங்கரிக்கப்பட்டு
ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த யக்ஷ ராட்சசர் 2 பேரும் வாழ்ந்தால் உபதேவதைகள். 2 பேரும் ராஜச இயல்பை சேர்ந்த கொடுமையான வகுப்பை சேர்ந்தவர்கள். இவா 2 வகுப்பினரும் சிருஷ்டிகர்த்தாவோட சாட்சாத் புதல்வர் புலஸ்தியரோட ஆதிபத்தியத்தை ஒத்துருக்கா. இந்த புலஸ்திய மகரிஷியோட புதல்வர் விஸ்ரவா முனிவர். அவரோட மூத்த புதல்வன் குபேரன் யக்ஷர்களோட தலைவனானான். குபேரன் சிவபிரான ஆராதித்தான். லோக பால தனாதிகாரி அப்படின்ற பதவியை அடைந்தான். சிவபெருமான் குபேரனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுண்டார். குபேரனும் கைலைக்கு பக்கத்திலேயே அழகாபுரி அமைத்து கொண்டு அங்கேயே வசிக்க ஆரம்பித்தான். அவர் லங்கையில் தன்னுடைய சேவக யக்ஷர்களை அங்கே நியமித்திருந்தார் அதை பார்த்துக்கிறதுக்கு. ராவணன் லங்கையை தன் அதிகாரத்தில் கொண்டு வந்தான். அந்த கொண்டு வர்றதுக்கு வரைக்கும் லங்கை குபேரனோட அதிகாரத்தில் இருந்தது. அங்கே குபேரன் பின்னாடி போகின்ற யக்ஷர்கள் தான் அங்கே வசித்துன்னு வந்துருந்தா. இதுதான் லங்கையை பற்றிய ஒரு விவரம். ராவணன், அவனை பற்றி பார்க்கணும். ராவணனை பற்றி ஏன் பார்க்கணுன்னா, ராவணன் சூரிய வம்சம், அவனுக்கு ஏன் அயோத்தியா மேலே பகை அப்படிலாம் போகிறது. அவன் தசரனுடைய திருமணத்தில் தடையை ஏற்படுத்தினான். இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் இப்போது வால்மீகி ராமாயணத்து உள்ளே போனோம்னாக்க, நம்ம முதல்ல பார்த்தோம், முதல் ராமகதை முதல் பகுதியில் பகவத் குணங்களை, பகவானை பற்றி, யாரை, புருஷ உத்தமனை பற்றி. அந்த உத்தமன் யார் அப்படின்னு வால்மீகி முனிவர் கேட்குறார் நாரதர்கிட்ட. அவர் கேட்குறதுலேருந்து பாலகாண்ட சர்க்கம் 1 ஆரம்பிக்கிறது. அது ராமனை பற்றி சொல்கிறார். இந்த சர்க்கம் 1 ராமாயணத்துடைய சுருக்கம். அதுக்கப்புறம் அயோத்திய வர்ணனை என்ன மேலே போகிறது, திருப்பி கொஞ்சம் சுருக்கம். அதுக்கப்புறம் கதை ஆரம்பித்து தொடர்ந்து நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் ராமாயண கதையை 1 வருஷ காலம் சொல்ல வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்ற அவாவினால் நாம் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறோம். அடியேனுக்கு சொல்லவும் விருப்பம், கேட்கவும் விருப்பம். அதனால் அடியேன் சொல்லிக்கொண்டே அதை கேட்டுக்கொண்டே நமது நண்பர் குழாத்தோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.